வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வரலாறு படைத்தார் அண்ணாமலை, யாருக்கு வேட்டு வச்சிருக்கிறாரு. எல்லாருமே அண்ணாமலை அவருடைய எழுச்சி யாரை அழித்திருக்கிறது அப்படின்னு தான் விவாதம் நடத்துறாங்க. அண்ணாமலைக்கு வந்திருந்த கூட்டமானது ஊடகமே இன்னைக்கு பிரம்மாண்டமான கூட்டம் அப்படின்னு பேச ஆரம்பித்து விட்டார்கள். இன்னைக்கு விஜய் அவர்கள் கூட்டம் போட்டா மட்டும்தான் அவரை பார்க்கறதுக்கும் அவரை பார்க்கறதுக்கு மட்டும்தான் வராங்க. நான் கூட தப்பா நினைச்சுக்கிட்டு பேசுறத கேட்கறதுக்கு வராங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். கிடையாது. அவர் நடிகராக இருந்தாரு, முதலமைச்சர் ஆகியிருக்காரு, எப்படி இருக்கிறாரு பார்த்துடுவோம் அப்படின்னு தன்னுடைய கனவு நாயகனை தரையில பார்க்கறதுக்காக ஒன்று கூடுகின்றார்கள். அவர் என்ன பேசுறாருன்றத அங்க பார்க்க வந்தவங்கல்ல ஒரு 10% பேர் கூட இருக்க மாட்டாங்க. அதனால விஜய்க்கு வருவது கவர்ச்சி. ஆனா அண்ணாமலைக்கு வந்த கூட்டம் அரசியல் எழுச்சி. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் இல்லை என்று மக்கள் நினைக்கின்றார்கள். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், அண்ணாமலை கிட்ட போய் சேர்ந்தோம்னா விஜய் கிட்ட இருந்தவங்க எப்படி சட்டமன்ற உறுப்பினர் ஆனாங்களோ அதே மாதிரி நாமளும் ஆகலாம் அப்படின்ற எண்ணத்துடன் வந்தாங்களா என்ன தெரியல. அண்ணாமலைக்கு வந்தது பெரும் கூட்டம். அந்த கூட்டம் யாரை அழித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு அரசியல் விமர்சகர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய அண்ணாமலை அவர்கள் அழிக்கின்றார் என்று நான் அடித்து சொல்லுவேன். எப்படி தெரியுமா, 2031 ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்த கூட்டமானது அப்படியே ஆர்ப்பரிக்கிறது. விஜய்க்கு வந்த கூட்டம் ஒரு தற்குறி கூட்டம். எதற்காக வந்திருக்கிறோம், ஏன் வந்திருக்கிறோம் அப்படின்ற நோக்கம் அவங்களுக்கு துளி கூட கிடையாது. ஓட்டு போட சொன்னாரு, ஓட்டு போட்டாங்க. ஆனால் நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம் என்பது அவங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியுமா, விஜய் ஓட்டு போட சொன்னாரு, போட்டோம். ஆனா விஜயா நமக்கு சட்டமன்ற உறுப்பினர். நம்ம பகுதியில் நிக்கிறவன் நல்லவனா கெட்டவனா, அவன் நம்முடைய வேலையை செய்து கொடுப்பானா, திறன் உள்ளவனா, ஏற்கனவே அரசியல் அனுபவம் இருக்குதா, நம்மளுக்கு ஏதாவது வேலை பார்த்திருக்கானா, மக்கள் பிரச்சனை பேசக்கூடியவனா, முள்ள மாறியா தெல்லவாரியா, திருட்டு பையனா, கொல்ல கூட்டக்காரனா, லாட்டரி சீட்டு வித்தவனா, பெண்களை சீரழித்தவனா, இப்படி யாருன்னே பார்க்கல. ஆனா ஓட்டு போட சொன்னாங்க, போட்டோம். அவ்வளவுதான் இந்த தற்குறி கூட்டம் எடுத்த முடிவு. ஆனா அண்ணாமலைக்கு வந்திருக்கின்ற கூட்டம் அறிவார்ந்த கூட்டம் என்று நான் நினைக்கிறேன். எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மாநாடு நடந்த பிறகு எல்லாரும் எழுந்து வீட்டுக்கு ஓடிவிடவில்லை. இந்த மாநாடு நடத்தினது நாம, இங்க ஒன்று கூடனது நமக்காக. நம்ம தலைவன் நமக்காக பேச வந்திருக்கான். அதனால இந்த மாநாட்டு திடல்ல எந்த ஒரு குப்பை இருந்தாலும் அதை முதல்ல அகற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு மாநாடு முடிந்த பிறகு அந்த குப்பைகளை அகற்றினார்கள். அதாவது தற்குறிகள் மாநாடு போட்டா சேர் 500 போட்டிருந்தாங்கன்னா 500 ஒழிஞ்சுவிடும். ஆனா நேத்து அண்ணாமலை போட்டாரு, ஏகப்பட்ட கூட்டம். ஊடகமே பிரம்மாண்ட கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா பேசுறாங்கன்னா, பொதுவா திமுகவை தான் தூக்கி பேசுவாங்க. இப்ப ஆளுங்கட்சி பணம் கொடுக்கும், அவங்கள பாத்தீங்கன்னா ஆதரித்து பேசுவாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி அண்ணாமலைக்கு வந்தது பிரம்மாண்ட கூட்டம் என்று பேசுறாங்கன்னா, அப்போ அவ்வளவு கூட்டம் வந்த பிறகும் அங்க ஒரு சேர் உடையல. அப்போ சேர்ல உட்கார்ந்து இருந்தவங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கொண்டார்கள். அதுதான் இந்த கூட்டம் ஒரு நோக்கத்துடன் ஒன்று சேர்ந்திருக்கிறது அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, மாநாட்டுக்கு வந்தவங்க எப்போதும் திமுக அதிமுக இந்த நாம் தமிழர் கட்சி விட்டுருங்க, மற்ற கட்சிக்கு எல்லாம் மாநாட்டுக்குன்னு ஆள் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், சாப்பாடு வாங்குவாங்க, அப்புறம் சாப்பிடுவாங்க, திரும்பி போய்கிட்டே இருப்பாங்க. தலைவர் வந்தா பார்த்துட்டு அதுக்கப்புறம் விஜய் கூட்டத்துக்கு வந்தவங்க கூட கலந்து போயிடுவாங்க. பல தருணங்கள்ல மாநாட்டில் அப்படிதான். விஜய் வந்த உடனே பார்த்துட்டு பல பேர் கிளம்பிட்டாங்க. என்னங்க எல்லாரும் போறீங்கன்னா, விஜயை பார்க்க வந்தோம், பார்த்துட்டு நாங்க போறோம், அவர் என்ன பேசுறாருன்னு தெரியாதா, அதான் டிவியில காட்டுவாங்களே, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு வந்த கூட்டம் அப்படி கிளம்பி போற மாதிரி தெரியல. எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, மாநாட்டு திடலுக்குள்ள இடம் இல்லை, ஃபுல் ஆயிடுச்சு. ஆனா வந்தவங்க திரும்பி போல. மாநாட்டுக்கு வெளியே சேர் போட்டு வெயில பொருட்படுத்தாம உட்காந்து கேட்டாங்க. வெளியில இருந்தவங்களும் தன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு உட்காந்து கேட்ட சேரை விட்டுட்டு போகாம எல்லாரும் மடிச்சு வச்சுட்டு போனாங்க. அதனால்தான் நான் சொல்றேன், ஒரு நோக்கத்துடன் இவங்க ஒன்று சேர்ந்திருப்பது போல தெரியுது. இப்படி ஒரு நோக்கத்துக்காக ஒன்று சேர்ந்து இருக்கிறவங்க 2031 ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டாங்களா? அண்ணாமலை தான் சொல்லிட்டாரு,
2026ல் 39 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க ஒன்று சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குனீங்க. அதே மாதிரி 2031லும் ஒரு ஆட்சி மாற்றம் உறுதி என்று சொல்றாங்க. அப்போ கூட இருந்தவங்க ஆர்ப்பரித்தார்கள், நாங்க செஞ்சு காட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் வரலாறு படைத்திருந்தாலும் யாருக்கு வேட்டு வைக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஆளுங்கட்சிக்கு தான் வேட்டு வைக்கிறாரு. எப்படிப்பா சொல்லுவ? அவர் தான் ஆதரித்த பேசியிருக்கின்றாரு விஜய. இன்னைக்கே சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறது அதிமுக. அதை ஏன் சரி செய்யலை என்று சொல்லிட்டு திமுக குற்றச்சாட்டு வைக்குது விஜய்க்கு. ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஓராண்டு காலத்துக்கு அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும். அவங்க புதியவர்கள், தட்டு தடுமாறுகின்றார்கள். நம்ம தான் கை கொடுத்து தூக்கி விடணும், அரவணைக்கணும் அப்படின்னு சொல்றாரப்பா. அவரா விஜய்க்கு வேட்டு வைப்பாரு அப்படின்னு சொல்லும் போது ஏங்க திமுக பலம் குன்றி போயிருக்குது. அதுக்கு வாக்கு வங்கியே இல்லை. திமுக காரனே சொல்றான், தலைவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. காங்கிரஸ் எந்த நிலையில் இருக்குதோ அந்த நிலையில தான் இன்னைக்கு திமுக இருக்கிறது. அது போய் எப்படி அண்ணாமலைக்கு வேட்டு வைக்கும்? இல்லை ஏற்கனவே பலவீனமடைந்த கட்சியை எப்படி அண்ணாமலை அவர்கள் வேட்டு வைப்பாரு? அதிமுக சொல்லவே தேவையில்லை. தொண்டர்கள் இருந்தாலும் அந்த தொண்டர்களை ஒருங்கிணைக்கின்ற தலைமை இல்லை. இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை. எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போயிட்டாங்க. அவங்க போய் நம்ம அண்ணாமலைக்கு போட்டியா, அவங்களுக்கு வேட்டு வைப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அதே மாதிரி 60 வயதை தொட்டி இருக்கக்கூடிய, தப்பா சொல்லிட்டு 60 வயதை தொட்டு இருக்கக்கூடிய சீமான் அண்ணாமலைக்கு போட்டி இல்லை. ஏன்னா அண்ணாமலைக்கு 42 வயது தான். 1984 தான் அவர் பிறந்திருக்கின்றார். நம்முடைய விஜய் அவர்களுக்கு 52 வயது. நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 49 வயது. ஸோ உதயநிதி ஸ்டாலின் மற்றும் நம்முடைய விஜய் இவங்களை விட அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா வயதில் குறைந்தவர். அதோடு போச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின் நம்ம விஜய் அவங்களை விட அரசியல் களத்தில் ஆக்டிவா கூடுதலாக 6 வருஷம் பயணிக்கலாம். இப்படி இளமையானவராக இருப்பதனால இளைஞர்களுடைய கருத்தை உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விஜய் இவங்களை விட அதிகமாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது அண்ணாமலை. அதனால எனக்கு தெரிந்து ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் அண்ணாமலை. இதுல யாரு அழிவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் தான் அழிவார். ஆட்சி மாற்றம் என்றால் அப்புறம் அழிவு தான். இவ்வளோ கூட்டம் வந்திருக்குது. அந்த கூட்டம் அதிமுக திமுக இருந்து தானே வந்திருக்கணும். அவங்க தானே எதிர்கட்சியா இருக்கிறாங்க, அவங்க மீது தானே நம்பிக்கை இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அதிமுக திமுகவில் இளைஞர்கள் இருந்தாங்கன்னா ஏன் தோக்க போறாங்க? எனக்கு தெரிந்து விஜய் கிட்ட இருந்துதான் இவ்வளவு பேர் வந்திருப்பாங்க. 2 விதத்துல வந்திருக்கலாம். ஒன்னு, அண்ணாமலைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. 2வது, பாஜகவில் ஒரு சிறந்த தலைவராக இருந்தார். 3வது, இளைஞர்களுக்கான விஷன் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை கிட்ட தான் தெளிவா இருக்குது. இளைஞர்களை எப்படி பயன்படுத்தணும், அவங்களுக்கான வாய்ப்பை எப்படி தரணும் என்ற ஒரு விஷன் அண்ணாமலை கிட்ட தான் இருக்கு. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் சினிமா கவர்ச்சி மூலமாக ஆட்சியை பிடித்தார். அந்த ஆட்சி இன்னைக்கு எந்த அளவுக்கு அலங்கோலமா இருக்குது அப்படின்றது தெரியும். அதனால அங்கிருந்து இளைஞர்கள் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. 2வது, விஜய் கட்சியில இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது. காரணம் என்ன? அங்க ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதனால நிச்சயமாக அடுத்த வாய்ப்பு யாரு? அண்ணாமலை தான். அதனால எனக்கு தெரிந்து விஜய் கட்சியிடம் இருந்து தான் இளைஞர்கள் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்பா அண்ணாமலையே மேடையில் சொல்லிட்டாரு, அதிமுக வந்திருக்காங்க, திமுக வந்திருக்காங்க, காங்கிரஸ் இடத்துல கூட இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன விஜயே குறிவத்தி சொல்றிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அண்ணாமலை தலைவர்கள் வந்திருக்கிறாங்க அந்தந்த கட்சியில் இருந்து, ஆனா தொண்டர்கள் விஜயிடம் இருந்து தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நல்லா தெரியுது. ஏன்னா பல தொண்டர்களும் அண்ணாமலையை பார்த்த பிறகு கொண்டாட்ட மனநிலையில் இருந்தாங்க. அந்த மாதிரி ரசிக மனநிலை யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்டீங்கன்னா விஜய் கிட்ட தான் இருக்குது, அங்கிருந்து இளைஞர்கிட்ட தான் இருக்குது. அதனால அங்கிருந்து அண்ணாமலையை அதே கொண்டாட்டத்துடன் பார்த்தவங்கள நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு 2 மாசம் தான் முடிந்திருக்கிறது. ஆனால் அதற்குள்ளாக அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்கி இருப்பதனால அது தொடர்பாக செங்கோட்டையன் அவர்கள் சொல்லுகின்ற போது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலைக்கு பெருங்கூட்டம் வந்தது, நான் மறுக்கல, ஆனால் அந்த கூட்டம் வேற, எங்களுக்கு வருகின்ற கூட்டம் வேற அப்படின்னு சொல்றார். அவர் ஏற்கனவே பாஜகவில் இருந்து இப்போது கட்சி தொடங்கி இருப்பதனால அங்கிருந்து கூட்டம் வந்திருக்கலாம் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்றார். ஆனா வி த லீடர்ஸ் அமைப்பில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஏங்க அண்ணாமலை கூட்டத்தை பாத்தீங்களா இல்லையா,
அண்ணாமலை அவர்கள் பாஜக இருக்கின்ற பொழுது அவருக்கு கூட இவ்வளவு கூட்டம் வரல. ஆனா இன்னைக்கு அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. இதெல்லாம் பாஜகவிலிருந்து வந்த கூட்டமா? அது மட்டும் இல்ல, பாஜக கொள்கைக்கு அப்படியே நேர் எதிராக இருக்கிறாரு அண்ணாமலை. அப்படி இருக்கும்போது பாஜக சித்தாந்தம் கொண்டவங்க எப்படி அண்ணாமலையை ஆதரிக்க முடியும்? தலைவர்கள் வேண்டுமானால் பதவிக்கு ஆசைப்பட்டு அண்ணாமலை பின்னாடி நிக்கலாம். ஆனா தொண்டனுக்கு என்ன அவசியம் இருக்குது? மோடியை பார்த்தவன், அமித்ஷாவை பார்த்தவன், இந்துத்துவா பார்த்தவன். ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கோயில் நிலத்தை எடுத்து குடுறா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, மதத்தை தூக்கி வீட்டில் பூட்டிட்டேன் அப்படிங்கிறாரு. மதத்தை பேசி பேசி அழிந்தது போதுங்கிறாரு. அப்போ பாஜக சித்தாந்தம் கொண்டவங்க எப்படி அங்கிருந்து வருவாங்க? இல்ல பாஜக இவ்வளவு இளைஞர்கள் இருந்தாங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? அதனால கிடையாது. விஜய தான் இவர் காலி பண்றாரு. அங்கிருந்து தான் இளைஞர் கூட்டமானது இடம் பெயர்ந்திருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது. இந்த கூட்டத்தை நாம சாதாரணமாக எடை போடக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த கூட்டத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு சொன்ன மாதிரியே இந்த கூட்டமானது தானா சேர்ந்த கூட்டம். எப்படி சொல்றேன்னு போது அண்ணாமலே சொல்லுவார், ஏம்பா இந்த பொள்ளாச்சியில 12ஆம் தேதி மாநாடு வச்சிருக்கோம், வந்துடுங்க அப்படின்னு நான் யார்கிட்டையும் கூப்பிட்டு சொல்லல, போன்ல அழைக்கல, விளம்பரப்படுத்தல. அதே மாதிரி என்னுடைய நிர்வாகி கிட்டையும் வந்து போதை ஒழிப்பு மாநாடு பொள்ளாச்சியில 12ஆம் தேதி நடக்குது, நீங்களாம் வாங்க அப்படின்னு யாரும் அழைச்சிட்டு வந்துடாதீங்க. அவங்களா வரட்டும். தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்குது, போதை பிரச்சனையால மக்கள் பாதிப்படைகின்றார்கள். அதனால மக்களா திரண்டு வரட்டும், நீங்க யாரையும் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னேன். அதனால யாரும் அழைக்காமலே உள்ள கூட்டம் வந்திருக்குது. ஸோ அதனால நம்ம விஜய்க்கு வருகின்ற கூட்டம் மாதிரி தான் தன்னெழுச்சியாக அண்ணாமலைக்கு வந்திருக்கிறது. அரசியல் களம் அண்ணாமலையா அல்லது விஜயா என்று தான் மாறி நிற்கிறது. 2031 சோழியை முடிச்சிருவாங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுனால விஜய்க்கு தான் இவர் வேட்டு வைக்கிறார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு வேண்டுமானால் அண்ணாமலை அவர்கள் விஜயை விட்டு கொடுக்கலாம். ஆனா அவரு தான் வெட்டி எறிய போறாரு அப்படின்னு வீத லீடர்ஸ் அமைப்பினர் சொல்றாங்கப்பா. ஸோ நேத்து அண்ணாமலை பேசினதை நம்ம இன்னொரு சேனல்ல முழுமையா போட்டுட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை 5 நோக்கங்கள், 6 தீர்மானங்கள், அப்புறம் தமிழனா தேசியவாதியா அப்படின்னு எல்லாவற்றுக்கும் விடை சொல்லி இருக்கின்றாரு. ஸோ மொத்தத்தில் நேற்று வந்திருந்த கூட்டம் அலைமோதுகின்ற கூட்டமா இருக்கிறது. அதே மாதிரி பாஜகவிலிருந்து அந்த கூட்டம் வரல என்பதுக்கும் ஆதாரம் சொல்லிட்டு, அதிமுக திமுக அவ்வளவு கூட்டம் இல்லை, நாம் தமிழர் கட்சியில கூட்டம் இருக்குதா இளைஞர் பட்டாளம் என்றால் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு சித்தாந்தம் ஆழமா இருக்கிறதோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு ஆழமான சித்தாந்தம் இருக்குது. அங்கிருந்து வந்திருப்பதற்கான வாய்ப்பு குறைவுதான். நாம் தமிழர் கட்சியில வாய்ப்பு இல்லை என்று நினைக்கிறவங்க அங்கிருந்து வந்திருக்கலாம். முழுக்க முழுக்க பல பேர் கட்சி சார்பற்றவர்கள் அண்ணாமலை நோக்கி வந்திருக்கலாம். இரண்டாவது, விஜய் கட்சியிலிருந்து இந்த இளைஞர் பட்டாளம் வந்திருக்கலாம். தன்னுடைய பாஜக அடையாளத்தை தொலைக்க வேண்டும் என்பதற்காக. ஏன்பா பிஜேபி விட்டு வந்துட்டேன்னு சொல்ற, நீ என்ன மோடியை திட்டவே இல்லை அப்படின்லாம் கேட்குறாங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைப்பிலிருந்து வந்தோம்னா அவங்க திட்டிட்டு தான் வரணுமே, என்ன நாகரிக அரசியலை செய்யக்கூடாதே என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜக மீது எனக்கு கோபங்கள் இருக்கிறது. மதமோ சாதிய தேவையில்லை, பூட்டிட்டு வந்துட்டேன் வீட்லேயே, அது 2 வளர்ச்சிக்கு உதவாது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றதுக்கும், நம்ம ஆட்சி வந்த பிறகு மருத்துவமும் கல்வி எந்த அளவுக்கு தரமா கொடுக்க போறோம் அப்படின்ற விஷயத்தையும் எடுத்து சொன்னாரு. அந்த கூட்டத்தை பார்க்கும்போதும் எழுச்சியை பார்க்கும்போதும் ஒரு விஷயம் நல்லா தெரிந்து கொண்டோம். அதாவது பாஜக அடையாளத்தை தொலைக்கணும் என்று நினைக்கின்ற அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து வந்த தலைவர்களுக்கு மேடை மேல இடமே கொடுக்கல. 2வது, யாரு தலைவர் என்று அறிவிக்கவே இல்லை. யாரு தலைவர் என்று அறிவிக்காத காரணத்தினால மேடை மேல இவரு தான் தலைவர் அப்படின்னு யாருக்கும் பேனர் வைக்கல. இப்படி தலைவரே இல்லாம தன்னெழுச்சியா எழுந்த கூட்டமானது அப்படியே ஒருங்கிணைத்து கொண்டு போனாங்கன்னா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பதுதான் அண்ணாவுடைய எண்ணமா இருக்குது. ஏன்னா அவருடைய அமைப்புல 17% பெண்கள் இருக்கின்றார்கள், கிட்டத்தட்ட 57% இளைஞர்கள் இருக்கின்றார்கள், துடிப்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள், சமூக வலைதளத்தை பயன்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள், சமூக பிரச்சனையை உணர்ந்து கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். மீதி இருக்கிறவங்களாம் வந்து பதவியை எதிர்பார்த்து வந்திருக்கின்றவர்கள். ஆட்சி கட்டில போகின்ற போது நம்ம அமைச்சராக மாட்டோமோ அப்படின்னு எண்ணத்துடன் வந்திருக்கவங்க. ஸோ எல்லா தரப்பு மக்களும் அண்ணாமலை பின்னாடி நிற்பதனால எனக்கு தெரிஞ்சு அதிமுக திமுக இனி எழுந்து வர வாய்ப்பில்லை என்று நினைக்கின்றேன். இருதுருவ அரசியல் என்கின்ற போது ஒன்று விஜயா ஒன்று அண்ணாமலையா என்று இருப்பதற்காகத்தான் நேற்றைய கூட்டம் எனக்கு தெளிவுபடுத்துற மாதிரி தெரியுது. உங்க கருத்தையும் சொல்லுங்க இந்த வீடியோ தொடர்பாக. அண்ணாமலை விஜய் அழித்து விட்டார், இல்ல அழித்து கொண்டு இருக்கின்றார், கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கி கொண்டிருக்கின்றார் அந்த தொண்டர்களை
அப்போ இதை தடுத்து நிறுத்த விஜய் அவர்கள் என்ன பண்ணா சரியா இருக்கும்? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.